குழந்தை மாதிரி இருக்கா இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? இவன் பேர் எலின்னு மாத்துறது தப்பே இல்லடா. ஸோ வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி இமோஜி தான் வந்து நிறைய பேர் சென்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே என்னடா புதுசாக எதனா அப்டேட் எதனா வந்துச்சா, நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வரலையே, நம்ம அப்டேட் கூட பண்ணி பார்த்துட்டோம், இந்த இமோஜி மட்டும் நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் போய்ட்டு செக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி யாரெல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தான் இந்த மாதிரி செக் பண்ணேன். சரி, ஓகே, வாட்ஸ்அப்பில் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஒருவேளை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து எதனா அப்டேட் கொடுத்து அங்கே எதனா ஒரு இமோஜி வந்து அந்த இமோஜி வந்து காப்பி பண்ணின்னு வந்துட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி எப்படி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இமோஜி சென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை வந்து ஆள் போட்டுக்காங்க. இந்த மாதிரி இமோஜி வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணால் இந்த மாதிரி எப்படி சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஒருவேளை அவங்க வந்து நமக்கு சென்ட் பண்ணால் இதை எப்படா சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம போயிட்டு கேட்டால் சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்குது. இந்த இமோஜி எப்படி வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இமோஜி சென்ட் பண்ணணும்னா இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமோஜி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அது வந்து நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் தான். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து காப்பி தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஜி கொடுத்துருப்பேன். அந்த இமோஜியை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அந்த இமோஜி கிளிக் பண்ணீங்களன்னா அது வந்து செலக்ட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி தீஸ் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்களன்னா அந்த இமோஜியை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அந்த இமோஜி செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி மேலே வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த இமோஜியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இமோஜி வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்களன்னா பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த இமோஜியை வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமோஜியை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். சென்டரில் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுற இடத்துல ஒரு பேஸ் பார் இருக்கும். அதை வந்து அந்த இமோஜி பக்கத்தில் வச்சுட்டு அந்த இமோஜியை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய இமோஜி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இமோஜியை வந்து நீங்கள் சென்டரில் செட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இமோஜி சென்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இமோஜி காப்பி பண்ணி வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு முறை காப்பி பண்ணிட்டு வந்துட்டு அந்த இமோஜியை வந்து எதனா ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் காப்பி பண்ணி யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஏர் இமோஜி வந்து எல்லாருமே சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களாலையும் சென்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டால் நம்மளுடைய சேனலில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே நண்பா, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ போடுறது நான் உங்கள் சூர்யா. பை பை.